அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வயல் நண்டு பிடிச்சி ரசம் வச்சு சமைக்கலாம்னு இருக்கோம். இன்னைக்கு வைக்கிற ரசத்துல மூக்கு சளி, அந்த சளி, இந்த சளி, எல்லா சளியும் அத்துக்கிட்டு போக போகுது. அப்படி ஒரு ரசம் வச்சு கொடுக்குறான் என் மச்சான். இங்கே பாருங்க மச்சி, இதுதான் மண்ணு முட்டு. இந்த மண்ணு முட்டுக்குள்ள தான் நண்டு இருக்கும். இது இப்போ நம்ம எடுத்தோம்னா இங்களே இதில் ஒரு குழி இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நண்டு சொலவுன்னு கூட சொல்லுவாங்கல்ல. அது நண்டு சொல்லுன்னு கூட சொல்லுவாங்க. நண்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, வாளி எடுத்துட்டு வர்றேன். பாருங்க நண்டு வரும். அருமை மச்சி. இந்த மாதிரி நண்டு ஒரு 15 நண்டு நமக்கு கிடைச்சா போதும். சூப்பராக இருக்கும். கடிக்குது, நல்லா கடிக்குது. அருமை. குட்டி நண்டு நண்டு பிடி ஓடுது பாரு. சூப்பர்ரா, சூப்பர். புடி சூப்பரா. அருமை. பெரிய நண்டு. இதான் பெரிய நண்டு பாத்துங்க. அருமையான நண்டு. ரசம் வச்சு குடிச்சா இன்னும் அருமையா இருக்கும். கால் இவ்வளவு பெருசா இருக்கு மச்சி. கடிக்குது மச்சி. ஓகே மச்சி, வாளி கொண்டாங்க. கழுது கடிக்குது. வெறித்தனமா கடிக்குது. போடுங்க. அருமையான நண்டு. வெற்றியுடன் வருகிறோம். செத்து போயிடா மச்சான் இப்படி பண்ணா. சாகாதரா, வெளியில வரும், பயந்து அப்படியே வெளியில வரும். அந்த வருது. சூப்பர் மச்சி. பாத்தீங்களா? பாருங்க. ஆமா மச்சான், நண்டு வருது. ஆனா அது பாலமா இருக்கனால பிடிச்சி போட முடியுமா? பிடிக்கலாம். அந்த மாதிரி குச்சி வச்சு கொடுத்தா வெளியில வந்துடும். ஆனால் நல்லா பெரிய நண்டா இருக்கும் போல மச்சான். வருது. பிடிச்சாச்சு. சின்ன நண்டு. அங்க ஒரு நண்டு இருக்கு மச்சான். அது எப்படியாவது பார்த்து பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிருக்கு. அருமை மச்சான். அவளை அமைக்காச்சு. அருமை. குட்டிதான். இது குட்டி நண்டு. மச்சி, இந்த நண்டு வந்து பால் நண்டு மச்சி. இது அந்த நண்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஏன்னு தெரில, அது முன்னாடி இருந்து சொல்லிக்கிருக்கா, அது நமக்கு தெரியாது. இந்த நண்டு வந்து ஏன் பால் நண்டுங்கிறாங்கன்னா, இந்த மேல் ஓடு வந்து அமுங்கும். இது மாதிரி அமுனுச்சுன்னா அது வந்து பால் நண்டு. அதை வந்து விட்டுறணும், சாப்பிட முடியாது. அப்போ அதுக்கு தண்ணிக்குள்ளே விட்டுறணும். வருமா இருங்க ஒரு நண்டு. பெருசா எப்படி? கொஞ்சம் பெருசு. இந்தா வருது பாருங்க. சூப்பரா, அற்புதமான நண்டு. வாளியை கொண்டாங்க. ஐயா பாருங்க, பொந்துக்குள்ள இருந்து வருது. கடிக்கலையா மச்சி? எனக்கு ஒரு தடவை கடிச்சிருச்சு மச்சி. எனக்கா 2 வாட்டை போட்டுருச்சு மச்சி. குடும்ப நண்டா இருக்குமோ? அப்பா நண்டு, மயன் நண்டு. வரும். பாரு. பாண்டி சின்ன சின்னது நல்லா தான் இருக்கும். நான் ரசம் வைக்கிறது அருமையா இருக்கும். நண்டு கையை பிச்சு விட்டான்டா. ஒழுங்கா போடுற. எங்க ஓடுற? தவளை மாட்டிக்கிச்சு. அடைச்சை பால் நண்டு. போட்டு உடனே இருக்காம இருந்தா சரி.
ரசம் வச்சு நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். இந்த ஒரு புது வரவு மச்சான் காலை பிச்சிரு மச்சான். காலை பிச்சுனா தான் ஊரில் போடுங்க. புது வரவு இங்கே இதை பிடி புறா. ரொம்ப சாக்காத ஓடி போயிடும். நண்டு ரெடி. இப்போ வந்து ரசம் வைக்க போகிறோம். ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயத்தை போகிறோம். வெந்தயம், சோம்பு, அடுத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போடுறோம். இது வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நச்சு வச்சுருந்த பூண்டை வந்து இதில் போடுறோம். இதை நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வைக்க தக்காளியை வந்து போடுறோம் உள்ள. இப்போ வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நண்டை போடுறோம். இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் நண்டை வந்து. இப்போ வந்து மஞ்சத்தூளை போட போகிறோம். இப்போ வந்து நண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ புளியை ஊற்ற போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். போதுமா பாருங்க. போதும். வந்து ரசத்துக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம ரசத்துக்கு வச்சுருந்த பொடியை இப்போ போட போகிறோம்.
வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கி மூடியை போட்டு மூடிடுவோம். வந்து கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதை இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு. நல்லா அருமை அருமையாக இருக்கு. இது நல்லா கிளம்பி அப்போ இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னா வச்சு ஆகாது. ரசத்தை எடுத்தீங்க இங்கே வந்து எடுத்துக்கலாம். சாதம் கம்மியாக இருக்கு. ரசத்தை இந்த வேற